வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கு சாம்பல் புதன்கிழமை, லெந்து நாட்களின் ஆரம்பம். ஆதி திருச்சபையில் இருந்த ஒரு பழக்கத்தை இன்று உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திருச்சபையில் யாராவது தவறு செய்தால் 1-2 முறை பேசி பார்ப்பார்கள். திருந்தாவிட்டால் அவர்களை சபையிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள். கம்யூனிகேட் பண்ணுவார்கள். அப்படி வெளியேறியவர்கள் திரும்பவும் திருச்சபைக்குள் வர நினைத்தால் குருத்தோலைகளை ஆலயத்துக்கு முன் எரிப்பார்கள். செய்த தவறுக்கு எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டு அந்த சாம்பலில் உட்காருவார்கள். பிறகு அவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். தங்கள் தவறை உணர்ந்து மறுபடியும் சபைக்குள் வந்து ஐக்கியமாகுதலை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. வேதத்திலும் எஸ்தர், தானியேல், யோனா புஸ்தகங்களில் சாம்பலில் உட்காருவது தாழ்மையின் அடையாளமாகவும் மனம் திரும்புதலின் அடையாளமாகவும் காட்டப்படுகின்றது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் இதை குறிப்பிடுகிறார். திருச்சபையில் லெந்து நாட்களின் ஆரம்பமாக இந்த சாம்பல் புதன்கிழமை வருகிறது. லெந்து நாட்கள் எதற்காக? கூடுதலாக கடவுளின் காரியங்களில் கவனம் செலுத்தி, சுயத்தை வெறுத்து, வார்த்தைகளை தியானித்து, கடவுளை இன்னும் அறியவும், அதன் மூலம் நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தவும், சுபாவ அளவில் முன்னேற, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை காணவுமே. 40 நாட்கள் மட்டும் கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விடுவதும், தினமும் கோயிலில் வந்து உட்காருவதும், மாமிசம் சாப்பிடாமல் இருப்பதும், இவைகள் மாத்திரம் கடவுளுக்கு பிரியமாயிராது. இந்த நாட்களில் நடைபெறும் ஆவிக்குரிய கூட்டங்களின் மூலமாக நம் மனதில், வாழ்க்கையில் மாற்றங்கள், குணமாற்றங்கள் நிகழ வேண்டும். தாழ்த்தி பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு இயேசுவோடு ஒப்புரவாகத்தான் இந்த தபசு நாட்கள். மனமாற்றம், குணமாற்றம் மற்றும் தேவ சாயல் நமக்குள்ளதாக உருவாக வேண்டும். இதனின் ஆரம்பத்தை தான் சாம்பல் குறிக்கின்றது. தாழ்த்துவோம், கடவுளோடு ஒப்புரவாகுவோம், வளருவோம், நம் உள்ளான மனிதனில் மாற்றங்களை உணர்வோம். அதற்கு இந்த 40 நாட்கள் நமக்கு உதவியாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், ஆண்டவருக்குள்ளதாய் வளரவும் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.